நாம் இப்போ நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து தான் நம்ம சேலம் பஸ் ஏற போகிறோம். சேலம் போயிட்டு அதுக்கப்புறம் தருமபுரியிலேருந்து ஒகேனக்கல் இப்படி மாறி போக போகிறோங்க. நம்ம இப்போ வந்தாச்சு. பழனி பஸ் நிற்குதுடா, பழனிக்கு போயிடலாமா? இன்னும் 1 மணி நேரம் ஆகும் கிளம்புறதுக்கு. வா 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 வந்துட்டு நடு பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டிட்டு ஒருத்தன் 1 பாத்ரூம் வருதுன்னு போயிட்டான், ஒருத்தன் பாத்ரூம் ஆகி வருதுன்னு போயிட்டான். இனி எல்லா கேங்லேயும் ஒவ்வொருத்தன் இருக்கான். பாத்ரூமு ஆகி வருது எல்லா பக்கமும் ஒவ்வொருத்தன் ஓடிடுறானுங்க. ஒருத்தன் நீங்கள் நான் ஏறு பேக்கெல்லாம் வச்சு நான் காவலுக்கு நிற்கணும். இப்போ என்னென்ன வச்சுருக்கேன் ஸ்டார்ட் அதிரசம், இங்கே ப்ரெட்டு, வேற என்ன இருக்குது அதிரசம். இது வந்து இதுக்கெல்லாம் வரல, இந்த கோயில் குளத்துக்கு போவாங்க கெழுட்டு போயிடுங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிடு, நல்லா சாப்பிடுவேன். கொஞ்சம் நேரத்தில் இப்போ சேலம் கூட போக மாட்டோம், நம்ம ஆய்வுன்னு சொல்ல போகிறேன். இதுதான் நடக்க போகுது உண்மையாகவே. ஒரு வழியாக எங்கிட்ட சேலம் பஸ்ஸில் ஏறி சேலம் பஸ் கிளம்பிருச்சு. நம்ம அடுத்ததாக இங்கேருந்து நம்ம சேலம் போக போகிறோம். சேலம் பஸ் ஸ்டாண்ட் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக விரிவாக இருக்குதுப்பா. இங்கே வர்றவங்களுக்குலாம் செம்ம என்ஜாய் தான். ஜாலியாக உட்கார்றதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஏற்ற இடம். சேலம் பஸ் ஸ்டாண்ட் உண்மையாகவே ரொம்ப நீட்டாக தெளிவாக இருந்துச்சு. பாரு, அங்கே சாப்பிட ஆரம்பித்தவன் இங்கே சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து சாப்பிட்டுருக்கேன். அந்த ப்ரெட்டை விடவே மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தருமபுரி பஸ் ஸ்டாண்டு, தருமபுரி பஸ் ஸ்டாண்ட். எங்கே போனாலும் நீங்கள் தான்டா ஜெகஜோதியாக இருக்கிறீங்க. என்னது சரி, ஒகேனக்கல் அதாவது பெண்ணாகரத்தில் வந்து எதுக்கு உண்மையாகவே பஸ்ஸில் போகிறவங்களுக்கு ரொம்ப கூட்டம் தாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பஸ்ஸெல்லாம் டைமிங்க்கு அப்பப்போ தான் ஒன்று வருது. பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுலேயே ஒரு நல்லது இருக்குது. இந்த இயற்கையும் அதை அந்த சூழ்நிலைகளையும் நம்ம ரசிச்சுக்கிட்டே போகிறது ரொம்ப அழகாகவே இருக்கும். நாங்களும் அப்படி தான் ரசிச்சுக்கிட்டே போனோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சைட்லலாம் பாருங்கள், குரங்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது. அதே மாதிரி யானைகள் கூட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒகேனக்கல் வந்தவங்களுக்கு இந்த மலைப்பகுதி தெரியாமல் யாருக்குமே இருக்காது. நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மலையை கிராஸ் பண்ணி தான் நம்ம ஒகேனக்கலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நல்லாவே இருக்கும். நாங்கள் போகிறப்ப அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு யானை மட்டும் குறுக்க மறிச்சு நினச்சி தூரமாக தெரியுது பாருங்கள். ஜூம் பண்ணி இங்கே லைட்டாக தெரியுதுங்களா, அங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். எப்படியோங்க ஒரு வழியாக ஒகேனக்கல் வந்து சேர்ந்துட்டோம். இவங்களே இழுத்துட்டு வந்து பார்த்தா மொட்டை வெயில் நல்லா காயுது, சுட்டு எரிக்குது. ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்கினா ஜில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹீட்டான ஏரியாங்க ஒகேனக்கல். எங்கே பார்த்தாலும் நீங்கள் இங்கே இருந்து எங்கே பார்த்தாலும் சரி மசாஜ் பண்ணுற இடம் தான் இங்கே ஜாஸ்தி. ஃபுல்லாகவே மசாஜ் பண்ணுறது, குளிக்கிறது, நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி இங்கேருந்து எல்லா பக்கமுமே மசாஜ் பண்ணுறது, குளிக்கிறது இதுதான் அதிகமாக இருக்கும். மணிங்களா? மணி என்ன அதுப்பா ராஜா? காலையிலேருந்து எப்பயுமே சாயந்தரம் வரைக்குமே கடை இருக்குங்களாக்கா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடை இருக்குங்களா? செல்லு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து நிற்கிறவர். எங்கடா அவர் இல்லடா, அது இந்த இது வேறு. இதில் 3வது ஃப்ளோர் ரூமு. இங்கேருந்து பார்த்தா ஒகேனக்கல் மலை ஃபுல்லாக தெரியுது. ஃபால்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல. சரி, மலை ஃபுல்லாக தெரியுது. யானைகளா? யானையும் கிடையாது, பூனையும் கிடையாது இங்கெல்லாம்.